வெல்கம் டு ஜிபி சேரினா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 டே 3 ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, மார்னிங் டாஸ்க்கான ஒரு ஆக்டிவிட்டி வருது. ஸோ அதை படிக்கிறதுக்காக சபரி பிபி ஹவுஸில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸையும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் 2 பேரையும் கூப்பிடுறாரு. ஸோ இவங்களை கூப்பிட்டு வேக்கப் சாங் போடுறாங்க. ஸோ வேக்கப் சாங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. என்ன டாஸ்க்னா, அதாவது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து யார் வின் பண்ணுவாங்க, யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் வராரு. விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா, பிரவீன் சார் எலிமினேட் ஆவாரு அண்ட் சபரி வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் தொடர்ந்து பிரவீன்ராஜ் சார் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திவாகர் எலிமினேட் ஆவாரு அண்ட் கமருதீன் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் சுபிக்ஷா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரவீன் காந்தி சார் எலிமினேட் ஆவாரு அண்ட் சபரி வந்து வின் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அண்ட் விஜே பார்வதி வராங்க. இவங்க என்ன சொல்றாங்க, பிரவீன்ராஜ் வந்து எலிமினேட் ஆவாரு அண்ட் கலையரசன் வின் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அண்ட் திவாகர் வராரு. திவாகர் என்ன சொல்றாருன்னா, விஜே பார்வதி வின் பண்ணுவாங்க அண்ட் கமருதீன் எலிமினேட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் பிரவீன் காந்தி சார் வந்து மாயா எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாயா வந்து சீசன் 7 எலிமினேட் ஆயிட்டாங்க. மாயா வந்து சீசன் 7 எலிமினேட் ஆங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் அவர் வந்து மாயா இல்ல விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் வின் பண்றது யாரு சொல்றாருன்னா, கன்னியை சொல்றாரு. அண்ட் அப்சரா வராங்க. அப்சரா என்ன சொல்றாங்கன்னா, கலையரசன் எலிமினேட் ஆவாரு அண்ட் சபரி வின் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அண்ட் தென் கன்னி வந்து அரோரா எலிமினேட் ஆவாங்க, சபரி வின் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. வியானா வந்து பிரவீன் காந்தி எலிமினேட் ஆவாரு அண்ட் சபரி வின் பண்ணுவாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சபரி தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பார்வதி எலிமினேட் ஆவாங்க அண்ட் சுபிக்ஷா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் பிக் பாஸ் என்ன சொல்றாரு, இந்த டாஸ்க் நீங்க ரொம்ப அருமையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. கேப்டன்சி டாஸ்க் வருது. கேப்டன்சி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் 3 பாஸ் கிடைக்கும். பிளஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் 3 பாஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரத்துக்கு விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு டாஸ்க்லயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம டைரக்டா கேப்டன்சி டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கேப்டன்சி டாஸ்க் பிபி ஹவுஸ்மேட்ஸால மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ கேப்டன்சி டாஸ்க் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து பொங்குதே பொங்குதே. ஸோ இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லைனா 12 வெசல் வச்சிருப்பாங்க. அதில் 13 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது கொடுத்துருக்க வெசல்ல பால் எடுத்துட்டு போய் வச்சு அதை காய்ச்சணும். அதை காய்ச்சி அது பொங்கி வரும்போது கீழே ஊத்தாம யார் அது பொங்கி வரப்போ ஜஸ்ட் அந்த டிப் வரைக்கும் வருது, அந்த வெசலோட டிப் வரைக்கும் யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 4 பேர் யார் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா, சபரி, துஷார், நந்தினி, கலையரசன். அண்ட் கலையரசனோட பால் வந்து கீழே பொங்கி ஊத்திட்டனால அவர் போட்டில இருந்து விலகுறாரு. அண்ட் பிபி ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு விஜய் பார்வதி அண்ட் திவாகர் கிளீன் பண்ண போறாங்க. கிளீன் பண்ண போன இடத்துல வியானா அவங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ பெருக்கிற டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ விஜய் பார்வதி பெருக்கிறதுக்காக தொடப்பத்தை எடுத்து வால்ல தட்டுறாங்க. வால்ல தட்டின உடனே வியானா வந்து, இந்த மாதிரி ஏன் வால்ல தட்டுறீங்க, இது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜய் பார்வதி, எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நான் வேலை பார்ப்பேன், என்னால இப்படிதான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அங்க அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஆர்குமெண்டா மாறி ஒரு சண்டையா மாறுது. ஸோ விஜய் பார்வதி, இதுக்கு மேல நீங்க சொல்ற வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. செகண்ட் ரவுண்ட் டாஸ்க் நடக்குது. அதுல அப்சரா, ஆதிரை, விக்ரம், பார்வதி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல கெமி, திவாகர், பிரவீன்ராஜ் அண்ட் எஃப்ஜே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஃபைனலா கனி எலிமினேட் ஆயிடுறாங்க இந்த கேம்ல இருந்து. ஃபைனலா கனி கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. டாஸ்க்ல டாப் 8 யாருன்னா, ஆதிரா, சபரி, துஷார், நந்தினி, பார்வதி, பிரவீன், கெமி. அண்ட் தென் விஜய் பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது.
அப்போ பிஜே பார்வதி மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன கான்ஃபிடன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொன்னது திருப்பி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. திரும்ப இவங்க நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்களோ நீங்களே சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு மறந்துடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க உங்களுக்கு மறந்துச்சுன்னா அவங்க கேட்கறாங்க. அண்ட் இப்படியே மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேர் கேட்டதை பார்த்து நம்ம என்ன ஷோ பார்க்கணும்னு நமக்கே மறந்து போச்சு. அண்ட் தென் ஃபைனலா மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த செக்மெண்ட்டை மறப்போம் மன்னிப்போம். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே போயிட்டு இருந்த பிரச்சனை ஃபைனலா சபைக்கு வருது. சபைக்கு வந்ததும் இவங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அந்த கேப்ல பார்த்தது பிக் பாஸ் வாட்டர் ஆன் பண்ணிட்டாரு. ஸோ பைப்ல இருந்து தண்ணி பாட்டு போயிட்டு இருக்கு. ஸோ யாரும் அதை நோட்டீஸ் பண்ணல. அண்ட் செகண்ட் டைம் கரெக்டா தண்ணி வரும்போது கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக டேங்க் அங்கே எடுத்துன்னு வச்சுட்டாங்க. ஸோ உள்ள பேசினா தண்ணி வரது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு வராங்க. அதாவது ஒரே விஷயத்த வேற வேற ஆங்கிள் வேற வேற இடத்துல பேசி ஒரே விஷயத்த தான் வேற வேற இடத்துல இவங்க வேற வேற ஆங்கிள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கார்டன் ஏரியால இவங்க பேசிட்டு இருக்கும்போது கெமிக்கும் திவாகர் சின்ன சண்டை ஒன்று நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி எல்லாரும் விலக்கி விட்டதுக்கு அப்புறம் பிரவீன் காந்தி சார் அவரோட கருத்து சொல்றாரு. என்னன்னா, பார்வதி இந்த கிளாஸ் மேட்டர் பத்தி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட சொல்றாரு. ஸோ சுபிக்ஷா அங்கிருந்து போறாங்க. ஃபைனலா கமருதீன் வர்றாரு. அவரோட கருத்தை சொல்லும் போது விஜே பார்வதி அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. ஸோ அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது. அண்ட் இதோட இந்த எபிசோட முடியும். இந்த எபிசோட பத்தி பார்த்தோம்னா முக்காவாசி நேரம் 3 ஆங்கிள் ஒரே விஷயத்த வெவ்வேறு இடங்கள்ல உட்காந்து பேசி இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே, ஃபைனலா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோவை ரெகுலரா பாருங்க, பார்த்து அதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டிபிசி எல்னா. தேங்க்யூ, see you and bye bye.